நீங்கள் டான்ஸ் வேர்ஸான்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ஒரு டான்ஸ் காம்படிஷன் பண்ணுறோம், நானும் காயத்ரி ரகுராமும். இது என்னென்னா ஃபஸ்ட் டைம் டிஜிட்டலில், ஆக்சுவலாக டிஜிட்டல்னால் எல்லாம் இவ்வளோ பேர் டேலண்ட் இருக்குது நான் பார்க்கும்போது. ஸோ அந்த டேலண்ட்டுக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. இது என்னென்னா நம்ம நிறைய பேர் வராங்கன்னா அந்த ஒரு 100 வீடியோ வருதுன்னா ஒரு 20 வீடியோவை நான் செலக்ட் பண்ணிக்குவோம். ஓகே, நாங்கள் 2 சாங் கொடுப்போம். அதை நீ எப்படி வேணால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க திருப்பியும் வந்து அதுலேருந்து 4 பேரை செலக்ட் பண்ணுவோம். பேட்டில்னால் ஆன் த ஸ்பாட் கோரியோகிராஃபி. ஓ ஓகே. இப்போ நீங்கள் நம்ம கொடுப்போம், அப்போ தெரிஞ்சிடும் அவங்களோட யார் இன்னும் இல்லை. நம்ம பார்க்கும்போது ஜட்ஜிங்க்கு ஈஸியாக இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்ஸிங்காக இருக்கும், யார் ரொம்ப நல்லா இருக்காங்க. அதனால் மற்றவங்கெல்லாம் நல்லா ஆடுறவங்களாம் கிடையாது. இது ஒரு இதுதான். ஒரு இன்றைக்கி இப்போது எவ்வளோ பேர் வந்து தோத்துட்டு அப்புறம் நம்ம இன்னும் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணோம் அப்போனா நெக்ஸ்ட் சீசனுக்கு வந்து அவங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதனால் எல்லோரும் இது 20 பேர் தான் டாப் டான்சர்ஸ்லாம் கிடையாது. அவங்களும் டான்சர்ஸ் தான், அவங்களும் செம்ம டான்சர்ஸ் தான். மேபி ஏதோ ஒரு அடுத்ததில் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு தான் பார்க்கணும் தவிர இதுதான் நான் பார்க்குறேன். அந்த மாதிரி டியோ பண்ணுறோம், சோலோ பண்ணுறோம். ஓகே. ஸோ எல்லாம் அந்த ஸ்பாட் கோரியோகிராஃபியில் கொஞ்சம் டிஃபிகல்ட் திங்ஸ் இருக்கும். ஓகே, ஆமாம். இது ஸ்பாட் கோரியோகிராஃபி அப்படிங்கும் போது இப்போ நீங்கள் ஒரு ஸ்டெப் டக்குன்னு ஒரு வாட்டி பண்ணி காட்டோன்னே அவங்க ஆடணுமா? அது எப்படின்னா நம்ம சொல்லிக் கொடுக்க மாட்டோம். ஒரு சாங் கொடுத்துருவோம், சாங் போடுவோம், ஒரு வாட்டி ப்ளே பண்ணுவோம், அவங்க கேட்டுப்பாங்க. வித்தின் ஒரு 2-3 செகண்ட்ஸில் ஒரு 5 மினிட்ஸ் கொடுத்த உடனே அவங்க எல்லாத்தையும் பண்ணிவிட்டு திருப்பி ரிப்பீட் பண்ணி அவங்க இதில் எல்லாம் அவங்க மைண்டில் எப்படி பண்ணிக்கணும் அந்த சாங் கேட்டோடனே ஆடுவாங்க. ஓகே இப்படி ஆடுவோன்ட்டு ஆடுவாங்க. ஸோ அந்த பீட்டு கரெக்டாக, கோஆர்டினேஷன் கரெக்டாக இருக்கா, ஓகே, ஸோ பீட் கரெக்டாக இருக்கா, ஸ்டைல் கரெக்டாக இருக்கா, என்ன ஸ்டைல் ஆடுறாங்க, ஸோ அவங்க ப்ரெசர்டபுளாக இருக்காங்களா, எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கரெக்டாக இருக்கா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றது இவ்வளோ திங்ஸ் நடக்கணும். இன்னும் நிறைய நடக்கணும். ஸோ அவ்வளோ திங்ஸ் யார் இதில் வந்து கரெக்டாக நிறைய பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ். ஆமாம். ஸோ இதில் வந்து நாங்களே ப்ரொமோட் பண்ணுவோம். ஓகே, அவங்களுக்கு ஒரு ஃபீச்சர் கண்டிப்பாக நல்லது தானே. இதெல்லாம் வந்து நம்மளால் முடிஞ்சது நம்ம வந்து பண்ணணும்னு ஒரு ஸோ இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நல்லா டான்ஸ் ஆடுறவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த காம்படிஷனில் கலந்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு வெளிச்சம் கண்டிப்பாக அதுலேருந்து கிடைக்கும். அது மட்டும் ஷுவர்.